ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் ஆசீர்வாதம் நம்மோடு இருப்பதாக. இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அருமையான தலைப்பு ஆராதனை. ஆராதனை கர்த்தரின் திட்டமும் உடனிருப்பும் என்பதாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆங்கிலத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது, worship in God's presence for God's purpose என்று சொல்லப்படுகிறது. அவருடைய திட்டத்தோடு நாம் இணைந்திருக்கிற அந்த அனுபவத்தை குறிப்பிடுவதுதான் ஆராதனை என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தியானிக்க அழைக்கப்படுகிறோம். பொதுவாக ஆராதனை என்று சொல்லுகின்ற பொழுது அதனுடைய கருத்தை நாம யோசிக்கின்ற பொழுது ஆண்டுடைய ஆலயத்திலே சென்று நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் செய்வதுதான் ஆராதனை, அல்லது அவரை புகழ்ந்து பாடுவது என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். அதற்கு ஒருபடி மேலாக ஆண்டவர் நம்மிடத்திலே இன்று என்ன பேச விரும்புகிறார், ஆண்டவருடைய திட்டம் என்ன, அவர் இந்த நாளிலே என்னோடு என்ன பேச விரும்புகிறார் என்பதை அறிவதும் ஆராதனை என்பதைத்தான் இந்த நாளிலே நமக்கு வேதம் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. அதற்கு அடிப்படையாக நமக்கு முதலாவது பார்க்கின்ற பொழுது அங்கே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இந்த நாளிலே நமக்கு சத்திய வசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன் என்று சொல்லுகின்ற சத்திய வசனம் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த ஆராதனை என்று சொல்லுகின்ற பொழுது ஆராதனையினுடைய அமைப்பு அல்லது ஒழுங்குமுறைகள் என்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே 3 மணிகள் அங்கே அடிக்கப்படுகிறது. 3 மணி அடிக்கின்ற பொழுது ஆலயத்திற்குள்ளாக யாவரும் வந்து அமர்ந்திருக்க வேண்டும். அதோடு கூட முதலாவது ஆண்டவரை போற்றி பாட வேண்டும். அவரை போற்றி பாடுகிற பொழுது அவருடைய பிரசன்னம் இந்த ஆலயத்தை நிறைவாக்கும். அப்பொழுது ஒரு தனி மனிதன் தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட வேண்டும். அறிக்கையிட்ட பொழுது இந்த பாவ மன்னிப்பிற்கான நிச்சயம் அங்கே உறுதிப்படுத்தப்படும். அதற்கு பின்பு ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று நாம் சொல்லப்படும். இதற்கு பின்பு கர்த்தர் பேசுவார். அதற்குத்தான் இங்கே நமக்கு செய்தி கொடுக்கப்படுகிறது, ஆண்டவர் என்னோடு பேசுகிறார். அப்ப அவருடைய திட்டம் என்ன என்பதை திருமறையிலிருந்து அவர் பேசுகிற பொழுது அதை கேட்டு நாங்கள் அதற்கு அர்ப்பணிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாகத்தான் நாம் காணிக்கை படைக்கின்றோம். காணிக்கை படைத்து நிறைவாக நாம் நிறைவு பாடல் செய்து அங்கே ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்கிற அந்த அமைப்பை நமக்கு திருச்சபை அருமையாய் கொடுத்திருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த ஆராதனையினுடைய அமைப்பு அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே முழுவதுமாக அங்கே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லாம் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள். அவர் உன்னதம் உயர்மான இடத்திலே ஆண்டவர் அமர்ந்திருக்கிறார். அங்கிருந்து அவருடைய வஸ்திர தொங்கலால் ஆலயம் நிறைந்திருக்கிறது. புகையினால் பூமி முழுவதும் மகிமையினால் ஆராதனை ஆலயம் நிறைந்திருக்கிறது என்று அங்கே வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த இடத்திலே கர்த்தருடைய திட்டத்திற்கு முதலாவதாக ஏசாயா தன்னை அர்ப்பணித்தார் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்ன பொழுது உடனடியாக ஏசாயா சொல்லுகிறார், என்னை அனுப்பும், நான் போகிறேன் என்று அங்கே அர்ப்பணிக்கின்ற செயல்பாடு. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அதற்கு இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றான், அர்ப்பணித்தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆராதனையிலே முதலாவது செயல்பாடு என்பது ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற செயல்பாடு. ரோமருக்கு நிருபத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சொல்லப்படுகிறது ஆராதனை என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பாருங்கள், உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும் என்பதுதான் ஆராதனையினுடைய பொருள். இதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று அருமையான ரோமருக்கு நிருபத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே நாம் தேவ சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவருடைய திட்டம் என்ன? ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திற்காக தன்னுடைய மனபாரத்தை தன்னுடைய ஜனங்களிடத்தில் அவர் குறிப்பிடுகின்றார். இந்த ஜனங்களுக்கெல்லாம் புத்தி சொல்ல வேண்டுமே, நான் இதற்கென்று யாரை அனுப்புவேன் என்று கேட்ட பொழுது ஆண்டவரே நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று சொல்லுகின்ற அருமையான ஏசாயாவினுடைய அர்ப்பணிப்பு ஆராதனையினுடைய முக்கியமாக சொல்லப்படுகிறது. நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளிலே ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணித்து இந்த நாளில் ஆண்டவருடைய திட்டம் என்ன,
அவர் என்னோடு என்ன பேசுகிறார், அவர் என்னிடத்துல என்ன விரும்புகிறார், அவர் என்னிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அதற்கு ஒப்பு கொடுப்பதுதான் முதலாவது ஆராதனையினுடைய மிக முக்கியமான கோட்பாடு என்பதை உணர்ந்து நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். ஏசாயா அதைத்தான் செய்தார். உடனடியாக தம்முடைய ஜனங்களுக்கு நீ இதையெல்லாம் கண்டித்து போதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஆராதனை என்று சொன்னால் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதல் 47ஆம் வசனம் வரையில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற பகுதியின் அடிப்படையில ஆண்டவரை எப்படி ஆராதித்தார்கள். அன்று ஒருவேளை ஆலயம் என்பது அமைப்பு இல்லை, ஆனால் விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். அங்கே சொல்லப்படுகிறது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். இரண்டாவது, இந்த ஆராதனை என்று சொல்லுகின்ற பொழுது, கடவுளுடைய திட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே ஐக்கியம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. இரண்டாவது நாம் பார்க்கின்ற பொழுது ஐக்கியம், ஆராதனையில இரண்டாவது கூறுபாடு என்பது நாம் எல்லாரும் கூடி வருகிறோம், கொய்னோனியா என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. ஐக்கியப்பட்டிருக்கிறோம், ஒருமனப்பட்டிருக்கிறோம். அந்த ஒருமனம் இருக்கிற இடத்திலே ஆண்டுடைய பிரசனம் இறங்கி வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் தேவனை துதிக்கின்றார்கள். ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் திருச்சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார். பாருங்கள், ஒரு ஐக்கியம் நிறைந்த ஒரு இடம். அவர்கள் ஜெபம் பண்ணுவதில் உறுதியாய் தரித்திருந்து ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே கூடியிருந்தார்கள். அதுதான் ஆராதனையினுடைய இரண்டாவது கூறுபாடு என்று சொல்லுகின்ற பொழுது நமக்குள்ளாக ஐக்கியப்பட்டவர்களாக தேவாலயத்திலே நாம் கூடிவர் அழைக்கப்படுகிறோம். ஒரு மனம், ஒரு சிந்தனை நம்மிடத்திலே காணப்படுகிற பொழுது தேவ திட்டம் நம்மிலே நிறைவேறும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பிற்குரியவர்களே, இந்த வசனத்தின்படியாக தேவாலயத்திலே அவர்கள் கூடி தேவனை துதித்து ஐக்கியப்பட்டிருந்தார்கள், ஒருமனப்பட்டு அந்த இடத்திலே கூடி வந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டு ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுகிற இடம் என்பது நமக்குள்ளாக ஒரு மனதோடு கூட தேவ சமூகத்திலே கடந்து வருவதை ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். ஆகவே இந்த நாளிலே இந்த ஆராதனையின் அழகு அல்லது ஆராதனையுடைய உட்கூறுபாடுகளிலே நம்முடைய ஐக்கியம் என்பது முக்கியம். அவருடைய திட்டம் நாம் ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று, ஒருமனப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று. ஆனால் நமக்குள்ளாக ஒரு மனம் காணப்படுகிறதா? நாம் எல்லாரும் ஆண்டுடைய ஆலயத்தில் தானே உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த ஒரு மனதின் சிந்தனை நமக்குள் இருக்கிறதா? நாம் எல்லாரும் ஒன்று, நாம் எல்லாரும் ஐக்கியப்பட்டவர்கள், நாம் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்கிற அந்த ஒருமைப்பாட்டுக்குள் நாம் காணப்படுகிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து இந்த ஆராதனையை அவர் பொருளுள்ளதாக மாற்றி ஆசீர்வதிப்பார். மூன்றாவது நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஆராதனை என்று சொல்லுகின்ற பொழுது அது அன்பு என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆராதனை என்றாலே அதிலே அன்பு, ஆண்டவர் நம் மீது கொள்ளுகிற அன்பு, நாம் ஆண்டவர் மீது கொள்ளுகிற அன்பு, நாம் பிறர் மீது கொள்ளுகிற அன்பு, இந்த மூன்று கூறுபாடுகள் தான் ஆராதனையிலே சொல்லப்படுகிறது. நாம் ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படுகிறோம், அன்பிலே இருக்கிறோம் என்பதற்காக ஆண்டவருடைய அன்பை, அவருடைய இரத்தத்தை, அவருடைய சரீரத்தை நமக்கென்று கொடுத்தாரு. அந்த விலை உயர்ந்த அன்பை பெற்றுக் கொள்ளும்படியாக நாம் கூடி வருகிறோம். இரண்டாவதாக நாம் ஆண்டவரை ஆராதித்து அவரிடத்திலே அன்பு செலுத்துகிறோம். அந்த அன்பு செலுத்துவதின் அடையாளமாக நாம் பிற மக்களோடு கூட அன்புடையவர்களாய் இருக்கிறோம். அதுதான் மார்க் 12ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களிலே பார்க்கின்ற பொழுது அங்கே நமக்கு ஆண்டவர் இயேசு சொல்லித் தருகிற காரியமாக இருக்கிறது. உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. ஆண்டுடைய ஆலயத்தில் வருகிற பொழுது ஆண்டவரிடத்தில் நான் முழுவதுமாக அன்பு கூறுகிறேன். இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்திலே பிறர் மீது அன்பு செலுத்துகிறவர்களாக இந்த சமூகத்திலே வர வேண்டும். வெளி தேசங்களிலே உள்ள மிஷனரிமார்கள் அங்கே அர்ப்பணித்தார்கள். அவர்களுக்கென்று அறைகூவல் கொடுக்கப்பட்டது. உடனடியாக எதுவும் தெரியாத தேசத்திற்கு, அந்நிய தேசத்திற்கு தங்களை அர்ப்பணித்து அங்கே ஓடி வந்து நமக்கு மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். நம் மத்தியிலே பள்ளிக்கூடங்களை நிறுவினார்கள், நம் மத்தியிலே மருத்துவமனைகளை நிறுவினார்கள். காரணம் என்ன? நம் மீது கொண்ட அன்பு, மனிதர்கள் மீது கொண்ட அன்பு. அந்த அன்பு ஆலயத்திலிருந்து அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்ட பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அடையாளம் தெரியாத மக்களுக்கு தங்களை வெளிப்படுத்துவதற்கென்று மிஷனரிமார்கள் வந்தார்களே, அந்த அன்பை நாம் எண்ணி பார்க்க அழைக்கப்படுகிறோம். அந்த அன்பு நிமித்தமாகத்தான் நாம் இன்று ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே
அந்த அன்பை நாமும் உலகத்திற்கு கொண்டு செல்லத்தக்கதாக நாம் ஆராதனை என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் மீது முழுவதுமான அன்பை செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய சகோதர சகோதரிகள் மீது முழுவதுமான அன்பை செலுத்துவோம். இந்த சமூகத்தின் மீது முழுவதுமான அன்பை செலுத்துவோம். இயற்கையின் மீது முழுவதுமான அன்பை செலுத்துவோம். இந்த உலக ஆண்டவருடைய படைப்புகளின் மீது முழு அன்பை செலுத்துவோம். அதனால் ஆராதனை ஆசீர்வாதமாக அமையும். ஆண்டவருடைய திட்டம் என்பது அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிப்பது ஆராதனை. இரண்டாவதாக, நாம் ஐக்கியப்பட்டு ஒருமனப்பட்டவர்களாக ஆலயத்திலே கூடி வருவது அங்கே ஆராதனை என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, அன்பு ஒன்றே பிரதானமானது என்பதை கொண்டு ஆண்டவர் மீதும் சக மனிதர்கள் மீதும் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்வதன் மீதும் நாம் காட்டுகிற அக்கறை தான் இந்த ஆராதனை என்பதையும் நாம் உணர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ஆராதனையை நிச்சயமாக ஆண்டவர் பொருளுள்ளதாக மாற்றி நமக்கு மேன்மையாக கற்றுத் தருவாராக. ஆமேன்.